நீ ஓரமா படுறா. ஆனா எடுக்கணும்னே குடுக்கணும். குடுக்குற வாயிலே நாங்க 4 பேர் கட்டிங்க தானே சொல்றேன். குடுக்குறவா அப்படி படு. 4 மணிக்கு எடுப்போம். கபடி 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 கபடி. சைக்கிள் ஓட்டுறா. ஹலோ, யார் பேசுறது? அக்கா புருஷன். நல்ல வேலை. அக்கா புருஷனுக்கு என்ன வேலை? அக்கா புருஷனுக்கு இங்க என்ன வேலை? என்ன வேலை? 4 பேத்த புடிச்சு யோசனை கேட்க வந்தீங்க. அதான் சரிப்பா சரிப்பா. சிவாண்ணே, ஏமா பப்புடுக்கார ஒருத்த வந்தானே வெங்க. அந்த குடிகார பையல பத்தி பேசணும். உனக்கு எனக்கு சண்டை தாமா வரும். குடிச்சிட்டானா? ஆமா குடிச்சிட்டானா? குடிச்சிட்டாமா. குடிகார தாயோலிய நாடத்துக்கு போடாதேன்னு சொன்னேனே, கேட்டியா? இந்தமா குடிச்சது இல்லாம எங்க 4 பேத்து உயிரை வாங்குறாமா. 4 பேத்த புடிச்சு என்ன கேன்னு கத்திட்டே இருக்கியா? என்ன எப்படி கேன்னு கத்திட்டே இருக்கியா? கேக்கேன்னு தான் கத்துறாங்களா? ஆமாமா. என்னமா கத்துறவங்களுமே கேக்கேனே கத்துறாங்க பாருங்க. கேக்கேனா என்ன தெரியாதா? வண்டியில பரப்பா வண்டி கேட்டு கேக்குறதாடா. சரி, சுத்தி பாருமா உன் புருஷனை. சுத்தி பாரு குடியார பையல. நல்ல வேலை. எங்க ரொம்ப கபடி விளையாண்டுட்டு இருக்கியா? ஏ தம்பி, மிதிமா நல்லா மிதிமா. 2 கால் மிதி, 2 கால் மிதி. தம்பி குமரேசா. ஏ தம்பி, ஏ தம்பி, ஏ குமரேசா, என் தங்கச்சிக்கு ஒரு பழக்கம் இருக்குடா. அது மாலை வர போட்டிருக்கு. உடுக்க சவுண்ட் கேட்டுச்சுன்னா பரதநாட்டியமா ஆடு. பாக்குறியப்ப? வாடா 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 சாமி, வந்துரு வந்துரு வந்துரு, வாடா சாமி வாடா. தம்பி உடுக்கு தோல் கிழிஞ்சிருச்சுடா. உடுக்கு தோல் கிழிஞ்சிருச்சுடா. ஐயோ தம்பி, தோலே கிழிஞ்சிருச்சுடா. உடுக்கு தோல் கொரிலா. தங்கச்சி 2 கால் சேர்த்து நில்லு. 1000 ரூபாய் காசு தர அண்ணே. ஆமா 1000 ரூபாய் காசு தர. 2 கால் சேர்த்து நில்லு. நில்லு. குமரேசா, நீ பொழப்பியா? ஏப்பா இன்னும் உடுக்கு சவுண்ட் வேணுமா? குமரேசா, நீ பொழப்பியா? அண்ணே குமரேசனே, பக்கத்துல கோவிலூர் ஜிஹெச் இருக்கு, போயிட்டு வந்துருமா? ஏனே? ஏன் என்ன சொல்றீங்க? சரி, 6 லட்சம் பாட்டில் போச்சு. 500 ரூபாய் பணம் போச்சு. குடும்ப கட்டுப்பாடுக்கு முடிஞ்சிருச்சு எல்லாம். போச்சா? இப்படியே மிதிச்சு மிதிச்சு வீட்டுக்கு போனா 1 வாரம் ஆகுதியா? எதுக்கு எந்திரிக்கத்தியா? யார் எந்திரிக்க? நான் எந்திரிக்கத்தியா? சரி 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 இருக்கட்டும். வாடி. ஏய் கத்தாதீங்க. நான் எவ்வளவு சாதுவா பேசுறேன். நான் எவ்வளவு அடக்க சொடக்கமான பொம்பளை பிள்ளை. நான் எவ்வளவு மெதுவா பேசுறேன். நீங்களும் அந்த மாதிரியே பேசுங்க. அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம மெதுவா பேசுங்க. பேசுங்க. ஏய், நீதானே சாதுவா சத்தம் போட பேச சொன்ன. அதுக்கு என்ன எப்படி பேச சொன்னா? வாங்களே. உங்க ஏய், உங்க அறிவுக்கு என்ன சாப்பிடுறீங்க?
பரோட்டா சாப்பிட்டேன். ஏய் பொய் சொல்லாத, அன்னதான சோறு தானே தின்ன. நீ என்ன சாப்பிட்டாய்? கோணாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிட்டேன். எனக்கு தெரியும் என்னன்னு. ஏன் கோணா? ஏய் கோன் ஐஸ். கோணானா கொண்ட கடலை, பூனானா புரோட்டா. பூனானா? ஏய் பூனானா புரோட்டா, புரோட்டா. சூனானா சுன்னி. என்னது வேகத்தடைக்கு பிறந்தவனே. சாப்பிட்டுருக்க நானா பார்த்தேன். ஐயோ ஐயோ. சும்மா நீ சாப்பிடு, நான் என்ன பண்றேன்? வாய். சூனானா சுண்டலியா? அதத்தான் நானும் சொன்னேன், சுண்டல். நீ உனக்கு எப்படி கிடைச்ச? போடாயே சூ. சுப்பிரமணியம் அவளை. What is this? கட்டாத உனக்கு பேர் வச்சிருக்கல கேக்குறேன். உனக்கு மண்டை இருக்கா, பெட்டல புள்ள இருக்கா, முள்ள இருக்கா, வெக்க இருக்கா, மழை இருக்கா, சூடு இருக்கா, சொர்ண இருக்கா, மேல இருக்கா, கீழ இருக்கா, நடுவுல இருக்கா, ஓரமா இருக்கா, ஒதுங்கி இருக்கா, சந்திர இருக்கா, பொந்திர இருக்கா. அது ஏற்கனவே துப்பு போட்டு தான் நீ கிடக்கு. சோத்த திங்கிறியா, சோத்த ஒரு சூ நீ சொல்லுல. ஏண்டா சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு வேற ஏதாவது? அதத்தான் நானும் கேக்குறேன். சோத்த திங்கிறியா, சோத்த ஒரு சூ நீ சொல்லுல. ஏண்டா சுன்னி டேய், சோத்த திங்கிறியா சோத்த விட்டு வேற ஏதாவது திங்கிறியா? அது கிடைக்கல. என்ன எல்லாம் வியாபாரம் பண்றீங்களா? வாட் இஸ் திஸ்? ஒரு ஆம்பளைய குடிகாரனை திட்டுற? ஆம்பளையா? யாரு? டேய் நீ ஆம்பளையா? நம்மள பார்த்து ஆம்பளையான சந்தேகப்பட்டுச்சு தம்பி. நம்மளே பாத்துல. நம்மள இல்ல எங்களே இல்ல. ஒண்ணே உன்னன்னு சொல்லு. நான் ஆம்பளைங்கறத காட்ட போறேன். காட்டு. ரெண்டு போக்கஸ் லைட் எரியுது. ஆம்பளை நிரூபிச்சு காட்டுங்க. என்னது அவ்வளவு பெருசா கிடக்குது? நீ ஆம்பளைனா எல்லாம் நம்ம ஊரே. அப்படி போடணுமா? கைய போடு காலை போடுன்ட்டு. ஒரு ஆம்பளைங்கிறது இதை நம்ம தண்டி வச்சிருக்கேன். என்னது? மீச வரைஞ்சிட்டு வந்திருக்க முண்டம். சரி வெளியில சொல்லாத, பேசாம இரு. ஆமா உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி வந்து நின்னுட்டு இருக்கீங்க? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? டைம் இல்ல. இதுக்கு தான் இந்த பிள்ளைய போடாதுக்கேன்னு. யார் கேக்குறா? யாரு கேக்குறா? ஆடுதான் கேக்குறா, பொண்ணுதான் கேக்குறா. உன் பேச்ச நீ கேளு. எது எப்ப? ஒரு ஆம்பளைய குடிகாரனை திட்டுறியே? குடிகாரன் திட்டுவாங்க. குடிகார முண்டம். உனக்கு அறிவு கடை கேக்குறேன். அதுதான்மா தவறு. இருமா, ஒரு ஆம்பளை ஏன் குடிக்கிறான்? திமுறை எடுத்து போய் குடிக்கிறேன் கிடையாது. பின்ன உடம்பு வலி, கைகால் குடைச்சல், பித்தம், கபம், சளி, இருமல். வாங்க வண்டி போயிட போகுது. வாங்கிட்டு போங்க. நான் என்ன லேகியமா வைக்கிறேன்? அப்படித்தானே முட்டை சொன்னப்ப. இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் ஒரு ஆம்பளை குடிக்கிறான். இருந்தாவே ஆம்பளை ஒரு நோயாளி கிடையாதுமா. பின்ன ஒரு ஆம்பளை குடிச்சா பொம்பளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தொடப்பக்கட்டை எடுத்து வீதியா துரத்தணும். அப்பதான் உன்னை குனிய வச்சு குத்துறது. குனிய வச்சு நீ குமுறி புட்டாலும். இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு வந்தா பொம்பளை கறி வறுத்து வச்சிருக்கணும். என்னது? அது மட்டும் கிடையாது. நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ பேச மாட்ட. ஏன்? படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேனே. என்ன படிச்சிருக்க? படிச்ச வரைக்கும் படிச்சிருக்கேன். சரி, நான் குடிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்கேன். இந்த குடிகாரன் கேக்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? பாரியா, நீ கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. யோ, இந்த மேடையில நீ கேக்குறதுக்கு நான் பதில் சொல்லல அப்படின்னா நீ என்ன வேணா செய்ய, அந்த ஊர்க்காரங்க யாரும் கேட்க மாட்டாங்க. நீ மொட்டை குண்டியா கூட இதுல ஓடு, நான் யாரும் கேட்க மாட்டாங்க. நான் அதை செய்ய மாட்டேன், நீ சொன்னதை மட்டும் செய்வேன். நான் என்ன சொன்னேன்? என்னைய மட்டும் செய்ய, நான் உன்னைய மட்டும் தான் செய்வேன். இழுக்குலன்னு தான் இருக்கும். வந்து ஸ்ப்ரே பார்ட்டியா நீ? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன? இந்த நாட்டுல உன்ன மாதிரி படிச்சவங்களுக்கு மரியாதையா இல்ல என்ன மாதிரி குடிச்சவங்களுக்கு மரியாதையா? இந்த நாட்டுல இல்ல, எல்லா நாட்டுலயுமே படிச்சவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை. நிரூபிச்சு காட்டு. படிச்சவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, வாங்க சார், வாங்க மேடம், சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க, உங்க வந்து உட்காருங்க, முதல்ல கூல் ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களான்னு படிச்சவங்கள வந்தோடனே மரியாதையா அது எப்படி உபசரிப்பாங்க. உன்னை மாதிரி குடிகார வந்தானே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வந்துட்டான் பாரு குடிகார தாயோலி, இவன் மூஞ்சில முடிக்கவா நான் வந்தேன். 11:45 முடிச்சிட்டுமா? நான் வாங்குற சாம்பளத்துக்கு உழைக்கணும், இல்லைன்னா நான் உள்ள போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம், பப்புன் டான்ஸுக்கு 12:30 வரலும் டயம் இருக்கு. நான் 12 மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன். ஏன்னா பொன்னர் சங்கர் நாடகம், என்னை வந்து இடையில ஏதாவது சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சிருவேன். ஏன்னா நான் வந்து உழைக்கணும்னு தான், ஊருக்கு வந்து நல்ல பேர் வாங்கணும்னு தான் நாங்கள் வருவோம். 12:45 1 மணி ஆச்சுன்னா வாட்சை திருப்பி வேணா இங்கே முதர்ந்து வரட்டும், நான் என்ன செய்யட்டும். அதனால நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். இப்போ நீங்க படிச்சவங்களுக்கு மரியாதைங்கிறேன், நான் குடிச்சவங்களுக்கு தான் மரியாதை. நிரூபிச்சு நல்லா கேளு. சொல்லுங்க. இப்போ நான் குடிச்சிருக்கேமா? குடிச்சிருக்க.
நான் மட்டும் பைபாஸ் ரோட்ல குடிச்சிட்டு நடந்து போறேன். அங்கிருந்து புது லாரி ஒண்ணு வரும். ஏத்திருமா? என்னைய பார்த்தோன்னே 2 பார்லாங்குக்கு அங்கிட்டே வண்டி நிக்கும். ஏன் அப்படி கேளு. வண்டியை நிறுத்திட்டு டிரைவர் மட்டும் இறங்கி வருவார். எதுக்கு வர்றாரு? என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்ததே. ஆமா, ஒரு இந்த நாட்டு கவர்னர் பேச்சுவார்த்தை. பெரிய பதவி கிடைக்குமா? என்ன பதவி? அங்க இருந்து வந்தோடனே என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? தலைவரே வணக்கம். வணக்கம். 15 லட்சம் ரூபா லோன் போட்டு நிக்குதேன், புது லாரி வாங்கிட்டு வந்தேன். 15 லட்சமும் கடன். மேலும் என்னைய கடனாளி ஆக்கிறாத தலைவரே அப்படின்னு என்னைய ஓரமா உட்கார வச்சுட்டு ஒரு 80 ரூபா கையில காசை கொடுத்துட்டு, அது எதுக்குங்க? இன்னொரு கட்டிங் கூட போட்டுக்க, என் வண்டியில விழுந்துராத. அப்ப யாருக்கு மரியாதை? யாருக்கு மரியாதை? எனக்கு தலைவர் பட்டம். இதே நீ படிச்சிருக்கேன். அதே ரோட்ல போ லாரி வரும் ஆனா வண்டி நிக்காது. ஏன்? இன்னும் வேகமா வந்து என்னடி கொய்யால அவங்க சொல்றது வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியாம் பாக்க. சொல்லிட்டு தான் அந்த நாடத்துக்கு போறேன். உனக்கும் கொய்யா போட்டா எனக்கு தலைவர் போட்டான். எது என்னமோ நாட்டு நடப்பு அப்படி போகுது. சரி இவ்வளவு வேண்டாமா? வேண்டாம். பொதுப்படையா கேள்வி கேட்டா சொல்லுங்க. பொதுப்படையா தாராளமான கேளுங்கள், ஏராளமாக பதிலை உரைக்கிறேன். பாப்போம் அங்கிட்ட உட்கார்ந்திருக்கோம். விரிச்சதுல அரோகரா. அப்பா இப்படி அபச்சார பேசாத. இதனால தான் இந்த பப்பளோட நான் வல்லன்னு சொன்னேன். தவறா பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது. தப்பா தான் பேசுவேன். பழமொழிகள். பழமொழி கேளுங்க. விரிச்சதுல வெட்டச்சத வச்சா அபச்சாரம். காலையில பார்த்தா வெள்ளையா இருக்கும். இப்படி எல்லாம் ஊர்ல பேசுறானே, பேசாம உட்கார்ந்து இருக்கீங்களே. நான் தவறா பேச மாட்டேன், ஊருக்கே தெரியும். அண்ணா இப்போதே நாடகம் சூடு பிடிக்குது. சூடு பிடிச்ச விளக்கணைய தடவி விடு. எரிச்சு விடுது போ. சொல்லு என்ன? நீங்க என்ன கேட்டீங்க? விரிச்சதுல வெட்டச்சத வச்சா காலையில பார்த்தா வெள்ளையா இருக்கும். சரி, காலையில ஆகுமா? ஏன் அன்னைக்கு ராத்திரி ஆனா? சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கவா? என்னையும் தான் பாரு, என் மேல ஏறு. ஏய் விடுகத. திருப்பி கொட்டையில மிதிச்சுன்னா ஏறிட்டு வந்துரும் தொண்டைக்கு. ஏற்கனவே போயிருச்சு போ. என்னையும் தான் பாரு, என் மேல ஏறு, என்னத புடி. ஏய் புடிச்சுக்கிட்டு குடி. ஏலனா கீழ விழுந்துருமா? NAKKU KE. உனக்கு தெரியாது. நான் கேட்டது என்ன தெரியுமா? என்ன? அடுப்பு சாம்பல். அடுப்பு விரிச்சிருக்கா? விறகு வெடச்சிருக்கா? உள்ள துணிச்சு எரிக்கிறோமா? எரிக்கிறோம். காலையில சாம்பல் என்ன நிறத்துல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். அதத்தான் நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கு பதில் பனை மரம். எப்படி? என்னையும் தான் பாரு, பனை மரத்தை பாக்குறமா, என் மேல ஏறு, பனை மரத்து மேல ஏறுறமா, என்னத புடி, பனங்கொலைய பிடிக்கிறமா, பிடிச்சுக்கிட்டு குடி, கீழே போட்டு. NAKKU. சரி இவ்வளவு பேசுறீல்ல, இப்ப கேக்குறதுக்கு சொல்லுங்க. போட்டா விரிய. ஐயோ பயப்படுதுடா டேய். ஏமா பயப்படுற? ஏய் உங்க அம்மா ஆச்சு விடுவேன். நான் தவறா பேச மாட்டேமா? போட்டா விரிய, எடுத்தா ஒழுகும். அது என்ன சொல்லு? அடிச்சா எந்திரிக்க, புடிச்சா நொழுக்குங்க. ஆமா தானே. முண்டா விடுகதைக்கு பதில் சொல்லியா? நான் கேட்டதுக்கு சொல்லு. நான் கேட்டதுக்கு நீ சொல்லு. நாங்க சொன்னது வந்து அப்பளம், நான் சொன்னது பந்து. எப்படி? பந்த கீழ அடிச்சா எந்திரிக்குதா? ஆமா. கையில புடிச்சா நொழுக்குங்கதா? ஆமா, எனக்கு புடிச்ச நொழுக்குனது இருந்துச்சு. கிளுக்கிளுன்னு இருக்கும். நான் சொன்னது அப்பளத்தை எண்ணெயில போட்டா விரியுதா? வெளியில எடுக்கும்போது எண்ணெய் சொட்டு சொட்டுன்னு ஒழுகுதா? அதத்தான் சொன்னேன். சரி, நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நேரமாகும். செத்த நேரம் ஆடி பாப்போம். நல்லா தானே விடுகதை சொன்னாரு, கை தட்டலாம்ல? இல்ல இன்னும் முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு, அப்ப கை தட்டுவாங்க. சரி. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, நாங்கள் வந்தோம் நாடகம்னா வீட்டுக்கு போனோன்னு இருக்கக்கூடாது. நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்லணும். சொல்லுங்க. அதுக்கு தான் நாடகம் வைக்கிறதே. இன்னைக்கு நிலைமைக்கு இளைஞர்கள் தான் அதிகமாக குடிக்கிறாங்க. ஆனால் குடிக்கட்டும், அவங்க காசை போட்டு குடிக்கிறாங்க. வேணான்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு கிடையாது. குடிப்பதினால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் இன்னல்கள் அதிகம். இதை ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் நடந்த விஷயம். என்னுடைய ஆருயிர் நண்பன், என் கூட படித்தவன், அவனுக்கு படிக்கும் பொழுது அடாவடித்தனம் அதிகமாக பண்ணுவேன். அவங்க அப்பா பார்த்தாரு, 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் வெளிநாட்டில் வேலை கிடைச்சது. வெளிநாட்டில் வேலை கிடைக்கவே உனக்கு சந்தோஷம். 5 வருஷம் அக்ரிமெண்ட் போயிட்டான். திரும்ப 5 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரும் பொழுது உனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவனுடைய நண்பர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் ஃபோன் பண்ணி வர சொல்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் தண்ணி அடிச்சிருந்துருக்காங்க. அதில் எவனோ கடைசியாக வந்து சரக்குலன்னு சொல்லியிருப்பான் போல். இவன் ஏற்கனவே போதை 2 வீலர் எடுத்துக்கிட்டு ஒயின் ஷாப் போயிருக்கேன். அங்கே எங்கள் ஊர் ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நல்ல நிலைமையில் போகிறவங்களே வண்டியை திருப்ப முடியாது.
சரியான பெண்டு. இவன் போதையில் போக முன்னாடி சரக்கு இறக்கிட்டு இருந்த லாரியில் கொண்டு போய் அடிச்சிட்டான் நேராக. அந்த இடத்துலயே அவன் இறந்துட்டான். இன்றைக்கி அவனுடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுங்களா? ஏன்னா ஒரு பெண்மகள் இந்த 2 பெண் குழந்தைகளை காப்பாற்றணும், படிக்க வைக்கணும், சீர்வரிசை செய்யணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி நிலைமைக்கு ஆம்பளைங்க இருந்தாலே ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியலை. ஏன்னா நம்ம வாங்குகிற சம்பளம் அவ்வளோதான். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. குடிக்கிற காசுக்கு உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. குடிக்காத வீடு சொர்க்கம் மாதிரி. குடித்த வீடு எப்படி தெரியுமா? பெண்கள் பாவம் எங்கிட்டு கிடக்கிறானோ என்னமோ நம்மளை தேடிட்டு அவங்க அலையணும். தயவு செஞ்சு யாரும் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு கை தட்டலாம்ல. இப்போ இது நல்ல விஷயம். நன்றி 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 நன்றி. சரி நம்ம போலாமா? போலாமே. ராசே போலாமா? அடியாளுல வந்தா அம்மா வாடகை அம்மா அம்மா வாடகை சும்மா. கண்ணை திறந்து பார்த்து வாடா. மேலோகத்தைச் சேர்ந்த பாபுராஜ் ஐயா அவர்கள் எனக்காக 51 செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வேற மாதிரி போடுவோம். ஓட்டை அடி கூட மேல கூட வச்சு கோயில